வணக்கம் நண்பர்களே, நான் லோகநாதன் பேசுகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால இந்த குளத்தினுடைய ஓடை பாதை, கனிராத்தூர் குளத்தினுடைய நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதன் விளைவாக போன ஆண்டு இந்த பகுதியில் போர் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நான் சிந்தித்த வகையில் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள். அதை சட்ட ரீதியாக போராட வேண்டி நான் போராடி அதை பெற்று இந்த கனிராத்து குளத்துக்கு நீர் வர செய்ய உதவி செய்தேன். அதுவும் அதிகாரிகளுடன் பொதுமக்களுடனும் கலந்து ஆலோசித்து பத்திரிகைகளை வெளிப்படுத்தி இந்த கனிராத்து குளத்தை நிரப்பியதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் காளிங்கராயன் வாய்க்கால், அந்த பகுதியில் ஒட்டியுள்ள பேபி வாய்க்கால் என்று அழைக்கக்கூடிய சாக்கடை செல்லக்கூடிய அந்த பாதை, அந்த சாக்கடை அமைத்தார்களே ஒழிய அதை சீர் செய்யவில்லை. அதாவது சீர் செய்யாமல் விட்டனால அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்த ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய நிலை இருந்தது. அதை பொதுமக்களுடன் இணைந்து நான் அதை சரி செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் அந்த காளிங்கராயன் வாய்க்கால், அந்த பேபி வாய்க்காலுக்கும் அந்த காளிங்கராயன் வாய்க்காலுக்கும் நடுவில் நடைபாதை அமைத்து ஒரு பூங்கா அமைத்து மிகப்பெரிய ஒரு 15 கிலோமீட்டர் அளவில் அந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் கிழக்கு தொகுதி நடைபெறவுள்ள கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கெட் சின்னம், அதாவது வாளி என்று அழைக்கக்கூடிய பக்கெட் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் இது போன்ற சமூக பிரச்சனைகளில் நான் எடுத்து செய்வதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது, சட்டமன்ற உறுப்பினர் என்று. அந்த சட்டமன்ற உறுப்பினரை எனக்கு நீங்கள் வழங்கினார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த காளிங்கராயன் வாய்க்காலை ஒட்டியுள்ள நடைபாதை அமைப்பது போல், அந்த காளிங்கராயன் வாய்க்காலை சுத்தம் செய்தது போல், இந்த கனிராத்து குளத்தை நீர்வழி பாதையை அகற்றியது போல் என்னுடைய சமூக பிரச்சனையை அக்கறை கொண்டு நான் மக்களுக்காக போராட தயாராக உள்ளேன் என்ற இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரோட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளது, அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக மக்களிடத்தில் எடுத்து கூறி உங்கள் முன்னிலையில உங்களுக்காக நான் போராட காத்திருக்கிறேன் என்பதை நான் இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.